திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தேசங்களில் ஆங்காங்கே அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்கள் நிமித்தமாக உண்டாகிற மரணங்களும் தீவிரித்து வருகிறது. அந்த வகையில் இலங்கையில் தற்போது டெங்கு பரவலினுடைய தீவிரமானது அதிகரித்து வருகிறதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு அறிவித்திருக்கிறது. இந்த தேசிய டெங்கு கட்டுப்பாடு அதனுடைய ஜூன் 22ஆம் தேதியின் நிலவரப்படி 47,530 பேர் டெங்குவினால் இலங்கையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அங்குள்ள சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 29 மரணங்கள் இதுவரையிலும் பதிவாகி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த டெங்கு பரவலை கட்டுப்படுத்த இராணுவ தலைமையிலான கண்காணிப்பு பிரிவை அரசு நியமித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சவாலாக, சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய சுமையாகவும் தற்போது டெங்கு பரவல் இலங்கையில் மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. அங்குள்ள ஒவ்வொரு மருத்துவமனையும் தன்னுடைய கொள்ளளவுக்கு மேலாக அவைகள் செயல்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தீவிரமாக இலங்கையில் பரவி வருகிற இந்த டெங்கு பரவல் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட, இதனுடைய பாதிப்புகள் அதிகரிக்காமல் இருக்க, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய கர்த்தர் மனம் இறங்க நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 47,530 என்று சொல்லப்படுகிற இந்த பாதிப்பானது சீக்கிரமாக குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இலங்கை தேசத்தில் தீவிரமாக பரவி வருகிற டெங்குவினால் 47,000க்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருப்பதை எண்ணி, ஆண்டவரே, அநேக மரணங்களும் நடந்திருப்பதை எண்ணி மிக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அப்பா, தேவரீர் தாமே மனம் இறங்கி இந்த தேசத்திற்காக ஆண்டவரை இரக்கம் பாராட்ட ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலிருந்து வழிகிற இரத்தத்தினாலே ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த டெங்கு ஃபீவரினுடைய டெங்கு காய்ச்சலினுடைய தீவிரத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம். உடைய தழும்புகளால் சுகமான சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதனுடைய தாக்கத்திலிருந்து குணமாகி ஆண்டவரே தொடர்ந்து மற்றவர்களுக்கும் பரவாதிருக்க ஜெபிக்கிறோம். இங்குள்ள சுகாதாரத்துறை எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே முயற்சியிலும், கொடுக்கப்படுகிற சிகிச்சையிலும் ஆண்டவரே மக்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே முன்னேற்றமான மாற்றத்தை கட்டளையிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீவிரித்து வருகிற இந்த டெங்கு தொற்றுவினுடைய கிருமிகள், மூலக்கூறுகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவரிடத்தில் மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்கிறோம். மரணங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, அங்குள்ள சுகாதாரத்துறை மற்றும் இராணுவ கண்காணிப்பு ஆண்டவரே தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துடன் ஆண்டவரே நல்ல ஒரு மாற்றத்தை காணும்படியான ஆண்டவரே சிகிச்சையை கொடுப்பதற்கு கிருபை கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.